இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 37 அற்புதங்களுக்கு மேலாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை இயேசு செய்திருந்தாலும் நிறைய காரியங்கள் பதிவு செய்யப்படல. அதுல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியதான அற்புதம் என்னவென்றால் குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவது. ஆமென். பரிசுத்தமான ஒரு கரம் தீட்டான உடலை தொட்டது. பரிசுத்தமான ஒரு கரம் தீட்டான உடலை தொட்டது. இந்த உலகத்துல மிக மோசமான வியாதி குஷ்டரோகம். குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் அவங்க சரீரத்துல அழுகி போன ஒரு பிணம் எப்படி நாருமோ நாற்றம் எடுக்குமோ அதே போன்ற ஒரு துர்நாற்றம் அந்த குஷ்டரோக வியாதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சரீரத்துல அது காணப்படும். அவங்க பக்கத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது, போக முடியாது. குஷ்டரோகமுடைய மக்கள் சாபமான ஒரு வியாதியை சுமக்கிறவர்கள் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. குஷ்டரோகத்தை சுகமாக்குவது கடவுளை தவிர யாராலையும் சுகமாக்க முடியாது. அது ஒரு சாபகரமான ஒரு வியாதி. குஷ்டரோகம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள மக்களை எப்படி வச்சிருப்பாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளிப்புறத்துல அவர்களை தங்க வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் உள்ள மக்களை யாருமே மக்கள் அருகில இல்லாத ஒரு தூரமான ஒரு காட்டுக்குள்ள அவங்களை கொண்டு போய் வைத்திருப்பாங்க. ஏன்னா அது பரவிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனை பரிசுத்தமான ஒரு கரம் தொட்டது. அவனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயுல 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிங்க. வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இது நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். பாத்தீங்களா? இந்த குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன், இந்த மனிதனுக்கு என்னன்னா இயேசுவின் வல்லமை மீது விசுவாசம் இருந்தது. என்னங்க? இயேசுவின் வல்லமையின் மீது விசுவாசம் இருந்துச்சு. அப்படியே நாமும் கூட இயேசுவில முழுமையான விசுவாசம் உள்ளவர்களாய் எந்த ஒரு காரியத்திற்காகவும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். என்னங்க? ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஒரு குஷ்டரோகம் உள்ள மனிதன் ஊருக்கு புறம்பே, ஒதுக்குப்புறத்திலே, பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டிருந்த சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், சாபகரமான ஒரு வியாதியை தன் தோளிலே, தன்னுடைய சரீரத்திலே சுமந்த மனிதன், அவனுக்கு இயேசுவின் மேல, அவருடைய வல்லமையின் மேல ஒரு விசுவாசம் இருந்தது. தேவனிடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக அத்தியாவசியமான ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுதுன்னா அது என்னன்னா விசுவாசம் தான். என்னைய கேட்டா இப்படி சொல்லலாம், ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல் விசுவாசமே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு
விசுவாசிக்கிறவனுக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆண்டவரை இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி மார்த்தாள் சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை முழுமையா இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதனுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் மேல அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரை அவன் அறிந்து அவன் கண்டு ஆண்டவரிடத்துல வந்து அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய விசுவாசத்தை அவன் செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அது மட்டும் இல்ல, நீங்க விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமா. எபிரேயர்ல 11:6 சொல்லி இருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? தேவனை தேடுனா எனக்கு நிச்சயமாக பலன் உண்டு, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு ஆரோக்கியம் உண்டு, எனக்கு நன்மை உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு புது வாழ்வு உண்டு, எனக்கு பாக்கியம் உண்டு, நான் நினைச்சத தேவன் நான் ஜெபித்தத எனக்கு கொடுப்பார்ன்ற அந்த நம்பிக்கையோட நம்ம ஜெபிக்கணும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடு. யாக்கோபு 1:5 எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஞானம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களில் ஒருவன் ஞானமோ சுகமோ விடுதலையோ ஆரோக்கியமோ ஆசீர்வாதமோ எது தேவைப்பட்டாலும் அங்க சொல்லாரு, உங்களில் ஒருவனுக்கு ஞானத்துல குறைவுள்ளவனாயிருந்தா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? யாவருக்கும் சொல்லுங்க, யாவருக்கும் சம்பூரணமா கொடுக்கிறவர், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. என்னங்க? அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் ஆசீர்வாதத்தை தடை செய்யும், அவிசுவாசம் அற்புதத்தை தடை செய்யும். அதனால சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரிடத்துல வந்துட்டு யாக்கோபு, அதே யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் 13-18 வசனங்களை படித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை கூட சொல்லுகிறேன். பிசாசுகள் தேவன் ஒருவர் உண்டென்று நீ என்ன செய்ற? விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படி போடப்படும். பிசாசு என்ன செய்தான்? தேவனை விசுவாசித்து நடுங்குதான். ஆனா மனுஷ பையன் நடுங்குறானா? நடுங்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இங்க பாக்குறோம் 5:13. என்னங்க செய்யணும்? அவன் கொஞ்ச காலம் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய குஷ்டரோகத்தினால, குஷ்டரோக வியாதி இருந்தா சந்தோஷமா இருக்கலாமா? ஒரு காய்ச்சல் இருந்தாலே சந்தோஷமா இருக்க முடியல. தரித்திரம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு வயிறு வலி சந்தோஷமா இருக்க முடியல. ஒரு தலைவலி, சாதாரண ஒரு தலைவலி இருந்தாலே சந்தோஷப்படாம இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. இங்க சொல்லாரு, ஒருவன் துன்பப்பட்டால்
ஜெபம் பண்ணணும். என்னங்க? துன்பப்பட்டா ஜெபம் பண்ணணும். யார் இடத்துல? ஆண்டவரிடத்துல, தேவனிடத்துல. அவன் ஆண்டவரிடத்துல வந்து ஜெபித்தான். இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம், கவனிங்க. இயேசுவை ஆண்டவரே என்று முதலில் புதிய ஏற்பாட்டில அழைத்தவன் இந்த குஷ்டரோகி தானா. எப்படின்னு பாத்தீங்களா? இயேசுவ முதல்ல ஆண்டவரே என்று அழைத்தவன் இந்த குஷ்டரோகி தானா. ஆச்சரியம் இல்லையா? அப்ப ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்க ஓடி வந்திருந்தான். ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபித்தான். இங்க பார்க்கிற ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். வசனத்தை கவனிங்க. மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாடணும். சினிமா பாட்டு கிடையாது. சங்கீதம் பாடணும்னா சங்கீதத்தை எடுத்து படிக்கணும் இல்ல, சங்கீத புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லாரு போல ஆண்டவர். சங்கீதம்னா கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து அவரை ஆராதித்து, எப்படி மரியா சொன்னாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்படி மகிமைப்படுத்துறது அதான் சங்கீதம். ஒரு மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாடம். அடுத்து வியாதிப்பட்டா என்ன செய்யணும்? பெரியாஸ்பத்திரிக்கு ஓடணும். ஒருத்தன் வியாதிப்பட்டா பெரியாஸ்பத்திரிக்கு ஓடணும்னு போட்டிருக்குங்க. ஒருத்தன் வியாதிப்பட்டா மீனாட்சி மிஷனுக்கு ஓடணும். பக்கத்துல இருக்கிற டாக்டரை தேடி ஓடணும்னு சொல்லி போட்டிருக்கா. ஒருத்தன் வியாதிப்பட்டா சபையில இருக்கக்கூடிய தேவனால ஏற்படுத்தப்பட்ட கர்த்தரின் ஊழியக்காரர்களுக்கு தகவலை தெரிவித்து அவர்களை வரவழைத்து வீட்டிலே ஜெபிக்க வேண்டும். அவன் சரியான டாக்டர்கிட்ட வந்தான். அவன் சரியான மருத்துவர், சரியான வைத்தியர். இயேசுவினிடத்திலே அவன் வந்து அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஜெபித்தான். பாருங்க, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் வந்து கர்த்தரின் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒலிவ நல்ல இடித்து பிழிந்து எடுக்கப்பட்டதான ஒலிவ எண்ணெயை கரங்களிலே வைத்திருப்பார்கள். வியாதியஸ்தர்களை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் மேலே பூசி அவர்கள் கர்த்தரின் நாமத்தை விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகிவிடும். அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. நம்முடைய கரங்களிலே நாம் எண்ணெயை எடுத்து நாம் ஜெபிக்கும் போது, அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, கைகளை வைப்பார்கள் சொஸ்தமாவார்கள். நம்முடைய கரம் எண்ணெயை எடுத்து வைக்கும் போது அங்கே சுகம் கடந்து வரும். எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிக்க கடவர்கள். கவனிங்க, இப்ப விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க. சொல்லுங்க. அப்ப இந்த விசுவாசமுள்ள ஜெபத்தை தான் யாரு ஏறெடுத்தான்னா, இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலே அவன் ஏறெடுத்தான். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன், உம்முடைய அற்புத அடையாளங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் உம்மிடத்திலே ஓடோடி வந்தேனப்பா, நீர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று அவன் புரிந்து கொண்டான். யூதர்கள் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் மனிதர்களை ஆண்டவரேன்னு அழைக்க மாட்டாங்க. ஆண்டவனேன்னு அழைப்பாங்க, ஆனா ஆண்டவரேன்னு அழைக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு பாளையத்துக்கு புறம்பே ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருந்த மனுஷனுக்கு இவர்தான் ஆண்டவர் என்ற வெளிப்பாடு கிடைத்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போறாங்க, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு இல்ல, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு இல்லைங்க. இவர்தான் ஆண்டவர், இவர்தான் ரட்சகர், இவர்தான் தெய்வம், இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்தவர், இவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்கிற வெளிப்பாடு இல்ல. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதிகமான பாவம் செய்யறவங்களுக்கு தான் இந்த குஷ்டரோக வியாதி வருதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதன் அவன் என்னன்னா, தேவனிடத்துல தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்தான். தேவனுடைய வல்லமையின் மேல தன்னுடைய விசுவாசத்தை அவன் வைத்தான். அதனாலதான் என்ன செஞ்சான், அவன் சுகத்தை
அவன் பெற்றுக்கொண்டான். உற்சாகமா இருப்பான் அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு. குஷ்டரோகமுள்ள இந்த மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசமே இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்று தந்தது. குஷ்டரோகம் உள்ள இந்த மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசமே இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்று தந்தது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள தேவன் மேல, அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய வல்லமையின் மேல விசுவாசம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, நீங்கள் எதிர்பார்த்த விடுதலையை, நீங்கள் எதிர்பார்த்த அற்புதங்களை, நீங்கள் எதிர்பார்த்த தேவனுடைய பதிலை, நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெற்றுத்தரும். இந்த மனிதன், அடுத்த வார்த்தையில பார்க்கிறோம், இந்த மனிதன் தன்னை இயேசுவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். என்னங்க, ரோமர்ல பார்க்கிறோம், தேவனுடைய 12:2 நினைக்கிறேன், 12:1 வாசிங்க பாருங்க. 2வது வசனம், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மை பிரியம் என்ன, பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனசு புதிதாகிறதுனால மறுரூபமாகுது. கவனிங்க, இவன் வெளியில தான் உடம்புல குஷ்டரோகம், ஆனா அவன் மனசுலயோ அவன் புதிதாக்கப்பட்டதுன்னா. இன்னைக்கு பாவம் தான் குஷ்டரோகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நன்மை உங்களுக்கு என்னன்னு தெரியணும், தேவனுடைய பிரியம் என் வாழ்க்கையில என்னன்னு தெரியணும், தேவன் என்னை பற்றி, உங்களை பற்றி பரிபூரணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறியணும். அது தெரியாம எல்லாமே அவர் சித்தம்னு சொல்லி நினைக்க கூடாது. நல்லா கவனிங்க, வியாதியை சுகமாக்குவது தேவ சித்தம், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவ சித்தம், உங்கள் நோய்களை சுகமாக்குவது தேவனுடைய சித்தம், குஷ்டரோகத்தை சுகமாக்குவது தேவனுடைய சித்தம். நீ தரித்திரமாய் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீ கடனில வாழுவது தேவனுடைய சித்தமா? அதுவும் இல்லை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை சரியாய் நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை சரியாய் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, வார்த்தையை எடுத்து பார்ப்போம். இந்த மனிதன் தன்னை இயேசுவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். தேவ சித்தமே நம் வாழ்விலே நிறைவேற நம்மளை ஒப்படைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும்னு ஒப்படைக்கணும். நேரத்தை பார்க்கிறவன் தேவ சித்தத்தை செய்ய மாட்டான். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நேரம் பார்க்க கூடாது. கர்த்தரின் பாதத்துல அமர்ந்து வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் வாஞ்சையாய் இருக்கணும். கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன கத்து கொடுத்தாரு சொல்லுங்க. பரமண்டல ஜெபத்துல இயேசு தேவ சித்தம் நிறைவேற்ற ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:10 பார்த்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகின்றது போல பூமியிலேயும். நாங்க எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகின்றது போல பூமியிலேயும் அது என் வாழ்விலேயும் செய்யப்படுவதாக. கண்டவுடன் காதல் தேவ சித்தமாகுமா? சொல்லுங்க. தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறத அவருடைய நேரத்துல, அவருடைய திட்டத்துல, அவர் வைத்திருக்கின்ற காலத்துல கொடுப்பார். அப்ப தேவ சித்தத்தை எது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, பாருங்க, பரமண்டல ஜெபத்தில் அதைத்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பரலோகத்தில் இருக்கிற தேவனே உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகின்றது போல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில பூமியில அது செய்யப்படுவதாக. என் பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதையே நான் செஞ்சுட்டு வர்றேன்றாரு.
நான் என் சுயமா ஒண்ணுமே செய்யறதில்லைன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறாரு. ஆனா நம்ம நிறைய வேலைகள்ல சுயத்தை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீ உன் சுய புத்தியின் மேல சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரே நினைத்துக்கொள். அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். தேவ சித்தம் செய்யறவன் தன்னுடைய வழிகளை யார்கிட்ட ஒப்படைப்பான்? கர்த்தரிடத்துல. சுய புத்தியின் மேல சாய மாட்டான். புரிந்து கொள்ளுங்க. 1 யோவான் 5:14-15 வரைச்சு பாருங்க. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன எப்படி கேட்கணும்? என்னது? அவருடைய சித்தத்தின்படி கேட்டா. இன்னைக்கு 1 கிலோ சித்தம் 1 கிலோ தங்கம் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சித்தம் கேட்பீங்களா? சொல்லுங்க. எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை காண்பிச்சு தாங்க. நீங்க அதை ஏற்கனவே பிளான் பண்ணி போட்டு கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தரமாட்டாரு, அடிதான் போடுவாரு. ஆண்டவரை உங்க சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். பாட்டு பாடுறாங்கல்ல, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சித்தம் பலமாக என் உள்ளம் தோணிக்குதே. பவுல் அப்போஸ்தலனை இயேசு சந்தித்த பொழுது அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? தாவீது ஒவ்வொரு தடவையும் அவை சத்துருக்களிடத்துல யுத்தம் பண்ண படையெடுத்து போகும்போது, ஆண்டவரே, நான் போவது உமக்கு சித்தமா? நான் போனா என் சத்துருக்களை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா? வெற்றியை தருவீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு போவாரு. நம்ம நிறைய வேளைகள் ஆண்டவரத்துல எதையுமே கேட்கறது இல்ல. மனசு இந்த மண்டை சொல்றபடி வாழாத. இருதயத்துல தேவன் உன் இருதயத்துல என்ன பேசுகிறாரோ, தன்னுடைய சத்தியமாகிய வசனத்துல உன்னை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக உன்னை ஒப்பு கொடு. அப்ப எல்லாமே உனக்கு நல்லதா இருக்கு. இங்க பாக்குறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கிற தைரியம். அறிந்திருக்கிறோம் பாருங்க. அப்ப அவர் சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும், சித்தத்தின்படி தான் கேட்கணும். இங்க குஷ்டரோகம் உள்ள மனிதன், ஆண்டவரே இந்த குஷ்டரோகம், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால கூடும், உமக்கு சித்தமானா. ஆனா அதுக்கு கடவுள் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பதிலே அவர் சித்தம் கொள்ளுகிறார், உன்னை சுகமாக்குவதிலே அவர் சித்தம் கொள்ளுகிறார், உன் தரித்திரத்தை மாற்றுவதிலே அவர் சித்தம் கொள்ளுகிறார், உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதிலே அவர் சித்தம் கொள்கிறார். நீ சுயமா நடக்கிறதுக்கு மட்டும் ஒரு சித்தம் கொள்ள மாட்டாரு. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் தோல்வியில முடிகிறதுக்கு, விவாகரத்துல முடிகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யோசித்தபடி வாழ்வதுதான். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிற வாழ்வுதான் வாக்கியம் உள்ளது. சொல்லுங்க, தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிற வாழ்க்கை தான் வாக்கியம் உள்ளது. இயேசு கல்வாரி சிலுவைக்கு அவர் போக வேண்டும், அவர் பாடுகளின் மரணத்தை ருசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இயேசு கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்கிறாரு. மத்தேயு 26:36 வசனத்துல 44 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு இடத்துக்கு போய் சீசர்களை நோக்கி சொல்லி, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடல் மட்டும் வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயிலும் கவனிங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே. அது வேதனையா இருந்தாலும் சரி,
அது பாடுகளா இருந்தாலும் சரி, அது வருத்தமா இருந்தாலும் சரி, அது போராட்டமா இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அது உங்க சித்தத்தின்படியா இருந்தா அது நடக்கட்டும் அப்படின்னு இயேசு கெத்செமனே தோட்டத்துல கிட்டத்தட்ட 3 முறைகள் அப்படியே ஜெபிக்கிறார். அவர் வாசித்து பாருங்க அந்த பகுதியை போய். 3 முறைகளிலையும் ஆண்டவரை என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நம்மளும் அப்படித்தான் ஜெபிக்கணும். இந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷன் அப்படித்தான் கேட்டாரு, ஆண்டவரே இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குவது உமக்கு சித்தமானா என் வாழ்க்கை, இல்லைன்னா நான் குஷ்டரோகமாவே இருந்துட்டேன், இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான். எப்படி பாத்தீங்களா? ஆண்டவரே இந்த குஷ்டரோகம் உள்ள வியாதி சுகமாகுவது உங்க சித்தமா இருந்தா சரியாக்கிருங்க, இல்லன்னா நான் அப்படி இருந்துக்கிறேன், அதுதான் உங்க சித்தம்னா அதை ஏற்றுக்கொள்றேன்றான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கக்கூடிய சிலுவை அவர் சித்தமான நம்ம எதுவானாலும் ஏற்றுக்கொள்ளணும். சிலர புருஷர்களை சிலுவையை போல கொடுத்திருப்பார், மனைவியை சிலுவையை போல கொடுத்திருப்பாரு, சில பிள்ளைகளை சிலுவையை போல கொடுத்திருப்பாரு, சில தேவையில்லாத மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை போல அனுமதித்திருப்பாரு. ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நான் அப்படியே என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள்றேன்ப்பா. அந்த சிலுவையை சுமப்பதற்கு மட்டும் எனக்கு பக்குவமான ஒரு இருதயத்தை, மனச, பலனை எனக்கு கொடுத்துருங்கன்னு மட்டும் நம்ம ஜெபிப்போம். பாருங்க, இந்த மனிதன் இயேசுவுக்கு என்ன செஞ்சாரா, தன்னுடைய தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக தன்னை ஒப்படைத்திருந்தான். பாருங்க, யாக்கோபு நிருபத்துல பாக்குறோம் 4:13-15. மேலும் நாங்க இன்னைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் என்னதுங்க, ஒரு வருஷம் தங்கி என்ன செய்ய போறான், வியாபாரம் பண்ணி. ஆமா ஆமா, நாங்க வேற ஒரு நாட்டுக்கு போக போறோம், வேற ஒரு தேசத்துக்கு போக போறோம். இப்படித்தான் மோவாப் தேசத்துக்கு போனா யாரு? ஆமா, குறைவு வந்த உடனே நம்ம சுயசித்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. என்னதை செய்வோமா, அப்படி பண்ணிடுவோமா, அந்த பிசினஸ் பண்ணுவோமா, அந்த ஊருக்கு போயிருவோமா, அந்த வேலையை பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் என்ன செய்யுது, பல வாக்குல உள்ள அலாரம் கொடுக்க ரிங் அடிக்குது. ஆனா தேவன் இருதயத்துல ரிங் அடிக்கிறாரா? சொல்லுங்க. மேலும் இன்னைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் ஒரு வருஷம் தங்கி அங்க வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு கொரோனா வியாதி வந்துச்சு, மொத்தமா கொண்டுட்டு போயிருச்சு. திடீர்னு பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, மொத்தமா கொண்டு போய் விடுகிறது. அப்ப இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோண்டாம போகிற புகையை போல இருக்கிறது. ஆதலால் கவனிங்க, இந்த வார்த்தை தான் நமக்கு அடிக்கடி வரணும். என்னது? ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோட இருந்தா, சொல்லுங்க, ஆண்டவருக்கு சித்தமானா நாங்களும் உயிரோட இருந்தா இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானா நாங்களும் உசுரோட இருந்தா இன்னென்னதை செய்வோம்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 7:21-23 படிச்சு பாத்தீங்கன்னா, வாசிங்க, அந்த வார்த்தையை படிங்க சீக்கிரமா. மத்தேயு 7:21-23. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, கவனிச்சீங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நாளில நிறைய பேர் ஏசப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசை துரத்தணும், உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்க நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. ஏன் சித்தத்தின்படி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பாராம். இன்னைக்கும் ஆண்டவரே, இன்னைக்கும் கூட இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற நான் சொல்றேன், ஆண்டவரே நான் உங்க சித்தத்தை மட்டுமே நான் செய்து நிறைவேற்றணும். ஆண்டவரே வாழ்க்கையில உங்க சித்தம் மட்டுமே நிறைவேறணும் தகப்பனே. நீங்க சொல்லாதத நீங்க செய்ய, ஆண்டவரே வாழ்க்கையில சொல்லாதத நான் ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரிடத்துல உங்களை அர்ப்பணிங்க.
இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதன் அப்படித்தான் தன்னை அர்ப்பணித்தான். பாருங்க. அப்ப பரலோகத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம காணப்படணும். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். பாத்தீங்களா? தாவீது குறித்து இயேசு சாட்சி கொடுத்தாரு, எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். அப்ப நம்மளை குறிச்சும் தேவன் எப்படி சாட்சி கொடுக்கணும்னா, இவன் என்னுடைய ஊழியக்காரன், இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன், இவன் எனக்கு சித்தமானதை மட்டுமே செய்வான்னு சொல்லி நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்னா நாம் வாழ வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் சிந்தித்த காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வல்லமையின் மீது, ஆண்டுடைய வார்த்தையின் மீது நாம் என்ன செய்யணும்னா விசுவாசத்தை நாம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல் என்னது? விசுவாசம் மாத்திரமே. அவரை நாம் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, தேவனுடைய சித்தம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்துல நாம் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது. தேவனுடைய பரிபூரண சித்தத்தை நாம் சரியாய் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதை மட்டுமே செய்வான்னு சொல்லி சாட்சி கொடுத்தது போல நம்மையும் குறித்து அவர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.